பேர்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? அப்போ இந்த கேஸ்ல இனியா பேர் வராதா? என் பொண்ணு பார்ட்டிக்கு போனா இந்த பசங்க கலாட்டா பண்ணாங்க, நான் காப்பாத்த போனேன், இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி ஆகணும்ல. அப்போ விசாரணையில நம்ம பொண்ணு பேர் வரும்ல. அதான் கேக்குறோம், நம்ம பொண்ணு பேர் இதுல இன்வால்வ் ஆகுறது தேவையா நமக்கு? வேற நாங்க என்ன செஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இனியாவை வீட்டுக்கு பத்திரமா கூட்டு வந்திருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்கலாம். தனியா அங்க இருந்து போலீஸ் கேஸ்ல இன்வால்வ் பண்ணிட்டு முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணிருக்க. அம்மா, நீ எதுக்குமா முதல்ல அங்க போன? எங்களுக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்லணும்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், இவருக்கும் ஃபோன் பண்ணேன். ஆனா யாருமே போன் எடுக்கலடா. இவ வேற போன்ல அழுதுட்டு இருந்தா, கத்துறா கதறா. நான் என்ன செஞ்சிருக்க முடியும் சொல்லு? இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு நான் போனியவா பார்த்துட்டு இருக்க முடியும்? ஆஃபீஸ் வேலைன்னு பிஸியா இருந்தேன். நீ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாம்ல, நான் உடனே உனக்கு ஃபோன் பண்ணிருப்பேன்ல. நீ வழக்கம் போல ஏதாவது அரிசி பருப்பு காய்கறின்னு அந்த மேட்டரா இருக்கும்னு அதான் நான் ஃபோன் அட்டன் பண்ணல. அதே நீ மெசேஜ் அனுப்பிச்சிருந்த, நான் உடனே ஃபோன் பண்ணிருப்பேன். என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. என்ன நடந்துச்சுன்னு சூழ்நிலை தெரியாம மாறி மாறி என்ன குறை சொல்லாதீங்க. இனியா பேரு எங்கேயும் வராது. நீ பெரிய அறிவாளி, படிப்பாளி, வக்கீல்னு நினைப்பு. எங்கேயும் பேர் வராதான். அதான் கோபி சொல்றானே, இனியா பேரும் வந்துரும்னு. நாளைக்கு காலையில தெருவுல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமே. எல்லாரும் வந்து கேட்க போறாங்க. எல்லாருக்கும் நீயே பதில் சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ பண்ண சாகசம் எல்லாம் சொல்லு. அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். ஒரு விஷயம் நடந்தாலே 4 விதமா பேசுவாங்க. அதுக்கு நீயே வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டியே. பெருசா பேசினா மட்டும் பத்தாது, அம்மாவா பொறுப்பா நடந்துக்க தெரியணும். ஈஸ்வரே, என்ன என்னது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆள் ஆளுக்கு அந்த பிள்ளைய வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. ஏய், இனி அவ பார்ட்டிக்கு போ சொன்னது யாரு? என்னைக்கு அந்த பொண்ணு பார்ட்டிக்கு போகணும்னு வாய் எடுத்து இந்த வீட்டுல பேச ஆரம்பிச்சாலும் அன்னைக்கே முதல்ல முட்டுக்கட்டை போட்டது பாக்கியதான். தெரியுமா உனக்கு? டேய் கோபி, பாக்கியா உன்ட்ட என்னடா சொன்னா? அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, பார்ட்டிக்கெல்லாம் போக வேண்டாம், அவளை அனுமதிக்காதீங்கன்னு எத்தனை தடவை உன்ட்ட கெஞ்சினான். கேட்டியாடா நீ? அவளுக்கு பார்ட்டிக்கு போறதுக்கு பெர்மிஷனை கொடுத்து செலியன்ட்ட சொல்லி புது ட்ரெஸ் வேற வாங்கி கொடுத்துருக்க. பார்ட்டிக்கு போ சொன்னது நீ, பார்ட்டிக்கு போக கூடாதுன்னு சொன்னது அவ. என்னமோ பேசுற பெருசா. ஏண்டா, பெத்த பொண்ணு அம்மாவுக்கு போன் பண்ணி எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அழுதுட்டு இருக்குது. பாவண்டா பாக்கியா, அவளுக்கு ஈரக்குலையா வந்திருக்காது. எந்த அம்மாடா தாங்கிட்டு இருப்பா? இல்ல உங்க அம்மா மாதிரி வெட்டினேன் பேசிட்டு இருப்பாளா? பாவண்டா அந்த பிள்ளை. அந்த போன் வந்ததுல இருந்து அவ என்ன துடி துடிச்சான்னு எனக்கு தானே தெரியும். என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆள் ஆளுக்கு பேசுறீங்க பெருசா. நாசமா போற சுளுக்கு இன்னைக்கு பார்த்து வந்து தொலைச்சது. இல்லைன்னா நானும் பேர் பாவ கூட. என்னமோ என்னைய கூப்பிட்டு இருந்தா நான் கிழிச்சிருப்பேன்னு சொன்னியா? ஏண்டா, எத்தனை போன்டா உனக்கு பண்றது? இத்தனை போன் தொடர்ந்து வீட்டுல இருந்து வருத. ஏதோ அவசரமா இருக்க போய் தானே இத்தனை போன் வருதுன்னு உனக்கு அறிவு வேணா? புத்தி இல்ல? பேசுறான் பெருசா பேச்சு. நீ பொறுப்பு இல்லாம இருந்துகிட்டு எல்லாரும் சேர்ந்து பாவம் அந்த பிள்ளை மேல பழிய போட்டு இருக்கீல. அவன் பிசினஸ் பண்றவன், 1000 பிரச்சனை இருக்கும். ஆமாடி, உன் பையனுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கும், இங்க யாருக்கும் பிரச்சனை இல்ல பாரு. பாவண்டி அந்த பிள்ளை. ராத்திரி நேரத்துல ஒரு ஆட்டோவை பிடிச்சி என்ன ஏது எந்த இடம்னு ஒண்ணுமே தெரியாம அலைஞ்சு திரிஞ்சு இனி அவ கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்காடி. இப்ப என்ன கூட்டு வந்துட்டால, எந்த பிரச்சனையும் இல்லாம? அதான் தெளிவா சொல்றான்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன போலீஸ் அங்க முன்னாடி வந்துருச்சு. அப்படியே இருந்தா கூட இனியா பேர் வராது, என் பேர்ல தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்னு தெளிவா தான் சொல்லிட்டால. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம இனியாவை கூட்டு வந்துட்டால.
அதுக்கப்புறமும் அவளை 1000 கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும். இந்த பாரு, பாக்கியா செஞ்சதுல எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். இந்த பிரச்சனையை வச்சு யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா ஈஸ்வரி நீ பதில் சொல்ல வேணாம், நான் சொல்லிக்கிறேன். இந்த பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இந்த விஷயத்தை பத்தி இனிமே பாக்கியா கிட்ட யாரும் பேசக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு தகுதியும் கிடையாது. டேய் கோபி, ஒரு வயசு புள்ளைய எங்க அனுப்பணும் எங்க அனுப்ப கூடாதுன்னு ஒரு தகப்பனுக்கு தெரிஞ்சிருக்கணும்டா. ஏண்டா பாக்கியா எத்தனை தடவை சொன்னா அவளை அனுப்ப வேண்டாம் அனுப்ப வேண்டாம்னு? எங்க அவ பேசுறது உன் காதுல கேக்குதா கேட்கலையானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் போனு வேலை போனு வேலை. ஆனா நாங்க போன் பண்ண மட்டும் எடுக்காத. நீங்க எல்லாரும் 1000 சொல்லுங்க, இன்னைக்கு பாக்கியா பண்ணதான் சரி. அவளதான் சொல்ல. அம்மா காலு வேற. ஏம்மா இனியா நீ சொல்லுமா, நீ தான் அங்க இருந்தவ. இன்னைக்கு உங்க அம்மா செஞ்சது சரியா தப்பா? சரிதானே? அங்க என்ன பிரச்சனை என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். பாரு, எல்லாரும் சேர்ந்து உன் அம்மாவை திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா உங்க அம்மா பண்ணது சரியா தப்பா? சொல்லு. பாரு, உங்க அப்பா திட்டுறாரு, உன் பாட்டி திட்டுறா. ஏமா, ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப நீ யாருக்கு போன் பண்ண? உன் அம்மாக்கு தானே போன் பண்ண. நீ அழுதத கேட்ட உடனே பதறி அடிச்சு துடிச்சு ஓடி வந்தாள் அவ. உன்ன ஒரு பிரச்சனை இல்லாம அங்க இருந்து இங்க கூட்டு வந்துட்டா பாத்தல. அப்ப அவ பண்ணதுல ஏதாவது தப்பு இருக்கா? சொல்லுமா. இங்க எல்லாரும் திட்டுறாங்களே உங்க அம்மா பண்ணது தப்பு தப்புன்னு, நீ சொல்லு. அவ பண்ணது சரிதானே? அழாத, ஒண்ணு இல்ல இனியா, அழாத. அத ஒன்னும் ஆகல, ஒன்னும் ஆகாதுமா, ஒன்னும் ஆகாது. நீ அழாத, அம்மா இருக்கல்ல. ஒன்னும் ஆகாது, சரியா? பயப்படாத. இனிமே யாரும் இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாது. கோபி, நீ பேசவே கூடாது. உனக்கு அந்த தகுதியே கிடையாது. முதல்ல என் மருமகளை வேற எந்த விஷயத்துல குறை சொன்னாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனா குழந்தைகளை வளர்க்கிற விஷயத்துல குறை சொன்னீங்க, நான் பொறுத்துக்கவே மாட்டேன். டேய், இந்த 3 பிள்ளைகளை வளர்க்கறதுல அவளோட பங்கு என்ன, உங்க பங்கெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும்டா. அது இல்லங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னொரு வார்த்தை பேசினா உன் வாயை உடைச்சிருவேன். போய் படு. நீங்க 1000 சொன்னாலும் இன்னைக்கு என் மருமக பண்ணது சரி சரி சரி, அவ்வளவுதான். அழாத, போங்க எல்லாரும், போய் தூங்க. அழாதடா. சரியா? போ. என்ன மகாராணி, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? போய் தூங்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, எனக்கு எப்படிங்க தூக்கம் வரும்? ஏய், என்ன நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? போ, எதுவும் பேசாம தூங்குற வழியை பாரு. அழாத இனியா, அழாத. பாக்கியா, நல்ல வேலை பண்ணம்மா. அதான் ஒரு பிரச்சனை இல்லாம இனியாவை கூட்டு வந்துட்டிய. அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? விடுமா, தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்னு நினைச்சுக்கிட வேண்டியதான். பிள்ளை வீடு வந்து சேர்ந்ததே கடவுள் புண்ணியம்மா. பாரு, பிள்ளைக்கு சாப்பிட ஏதாவது கொடு. இனியா, அழாதடி, நான் சொல்றேன்ல. அழாத,
நீ ஒண்ணும் பயப்படாத. மா, என்ன இனியா? தேங்க்ஸ் மா. தேங்க்ஸ் a lot. என்னடி அம்மா கிட்ட போய் சாரி மா. என்னடி இது? எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நான் உன் அம்மா தானே. என்னால தானம்மா உன்னை வீட்ல எல்லாருமே திட்டினாங்க. இல்லடி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பாக்கியா, பாக்கியா, என்ன? என்ன பாக்கியா? நேத்து நைட்டு நான் வந்து கேட்டப்ப இனியா வீட்ல இருக்கான்னு சொன்ன. எங்க போய் கூட்டிட்டு வந்த? இனியா பசங்க கூட பார்ட்டி கொண்டாட போய் போலீஸ் புடிச்சிட்டு போயிருச்சாமே. வயசு பொண்ண யாராவது பார்ட்டிக்கு அனுப்புவாங்களா? நீ அனுப்பியிருக்க பாரு. இனியா போலீஸ் ஸ்டேஷன் போன விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன் இனியா, போலீஸ்காரங்க எப்படி விட்டாங்க? என்ன ஆச்சு? இனியா பார்ட்டிக்கு போன இடத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? சொல்லு இனியா, என்ன ஆச்சு? பேசாம இருக்க? என்ன நடந்துச்சு சொல்லு. போதும், நிறுத்துங்க. பார்ட்டிக்கு போனா போலீஸையும் பிடிக்க போகுது. ஏன் இனியா, அங்க அப்படி என்ன நடந்துச்சு? பொண்ணுங்களும் பசங்களும் சேர்ந்து போனீங்களாமே. பதினாலு வயசுலயே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்ட. எவ்வளவு நல்ல விஷயம். இனி அழாத, அழாத. அம்மா இருக்கல்ல, ஒண்ணும் இல்ல. அழாத, அழாதன்னு சொல்றேன்ல. சும்மா இரு. முதல்ல இங்கிருந்து போங்க. இனி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நீங்க இப்படி பேசுற அளவுக்கு என் பொண்ணு ஒரு தப்பும் பண்ணல. அப்புறம் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போனாளா? யாரும் போலீஸ் ஸ்டேஷன் போகவும் இல்ல, என் பொண்ணு தப்பு பண்ணவும் இல்ல. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நடந்த ஒரு விஷயமும் தெரியாம பேச வந்துட்டீங்களா? நீ அழாத. போங்க இங்க இருந்து. யாரும் என் வீட்டு பக்கம் இனிமே வராதீங்க. போங்க. உங்களை தான் சொல்றேன். போங்க.
மா என்னடி நீ இன்னும் தூங்கலையா? தூக்கமே வரலம்மா. ஒன்னும் இல்ல. ம், தூங்குமா. சாரிம்மா. ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும்மா. சாரி. இப்ப என்ன நடந்துருச்சு? ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அது சரியா போச்சு. இப்படி ஆகும்னு நீ நினைக்கவே இல்லைல்ல. ஒன்னும் இல்ல. ம், தூங்க. சாரிம்மா. ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ தூங்க. இனிமே நீ சொல்றத நான் கேட்பேம்மா. நிஜமா? சத்தியமா கேட்பேன். சரி, ம், தூங்க. தூங்க இனியா. அதையே நினைச்சிட்டு இருக்காதம்மா. போய் குளிச்சிட்டு வா. நான் வேணா உனக்கு சூடா பால் எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம் பாட்டி, நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத இனியா. குட் மார்னிங். குட் மார்னிங் பா. சாரி டாடி. இட்ஸ் ஓகே, விடு. ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லடா கோபி. பொம்பளை பிள்ளையா, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா நினைச்சு பார்க்க முடியலடா. இன்னும் பதட்டமா இருக்கு. ராத்திரி எல்லாரும் அம்மாவை திட்டினீங்கல்ல. அம்மா பாவம்பா. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணப்ப ஃபோன் போகவே இல்லை. ஆனா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணதும் அம்மா பதறி அடிச்சு ஓடி வந்தாங்க. அட்ரஸ் கூட தெரியாம அங்க இங்கன்னு கேட்டு வந்தாங்கப்பா. எல்லாம் வந்து எதுக்கு? பேசாம வந்தோமா, உன்னை கூட்டிட்டு வந்தோமான்னு இருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு பெரிய இவ மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. எல்லாருக்காகவும் இவளே கொடுக்கணுமா? வேற பசங்களோட அம்மா அப்பா கொடுத்தாங்களா? இல்ல பாட்டி, அம்மாவா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. பக்கத்து வீட்டுக்காரங்களா சொல்லி அம்மா வரதுக்கு முன்னாடியே போலீஸ் அங்க வந்துட்டாங்க. ஓஹோ, அப்படியா? போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நாங்களாம் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போயே ஆகணும், கேஸ் எடுப்போம், என் பேர்லாம் எழுதுவோன்னு சொன்னாங்க. அம்மா தான் ரெக்வெஸ்ட் பண்ணி கெஞ்சி யார் பேரும் வர வேண்டான்னு சொன்னாங்க. என் பேர் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் பேரையும் அம்மா எழுத விடல. எங்க பேர்லாம் எழுதக்கூடாதுன்னு தான் அம்மாவே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஓ, இது வேறயா? பரவாயில்லடா கோபி, அந்த அளவுக்காவது பாக்கியாவுக்கு விவரம் இருந்ததே, சந்தோஷம்தான். ஓ, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இனியா, நீ எப்ப எந்திரிச்ச? இப்பதாம்மா. ஆ, சாரிம்மா. ஏய், அதான் விடுன்னு சொன்னேன்ல. ஒண்ணும் இல்ல இனியா. என்ன ஒண்ணு இல்ல, இந்த விவரம் உனக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். பொம்பளை புள்ளைய எங்க அனுப்புறது எங்க அனுப்பக்கூடாதுன்னு ஒரு அம்மாவுக்கு தெரிய வேண்டாமா? அம்மா வேண்டான்னு எத்தனையோ தடவை சொன்னாங்க பாட்டி. நான் தான் கேட்கவே இல்ல. நான் தான் அடம் பிடிச்சேன். இல்ல டாடி? நீ அடம் பிடிச்சா அனுப்பணுமா? நான் அனுப்பலனா நான் மாடர்ன் இல்ல, பட்டிக்காடு, படிக்காதவன்னு சொல்றீங்க. இப்போ நல்ல அம்மா இல்லைன்னு சொல்றீங்க. நைட்டு நீ எங்கடா போன? நானும் உங்க அப்பாவும் ஃபோன் அடிச்சு டயர்ட் ஆயிட்டோம். இனியா எங்கேயோ இருந்து அழுதுகிட்டே ஃபோன் பண்ணா.
உங்க அப்பாவுக்கு வேற கால் வலி. இந்த 2 பசங்களும் எங்க போனாங்கன்னே தெரியல. இவ இனிய தேடிட்டு போனா. ஆமா, நீ எங்க போயிருந்த? ஆமாங்க, நான் போற வழியெல்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க போனை எடுத்த போதும்னு இருந்தது. அது ஆஃபீஸில் ஒரு மீட்டிங். என்ன மீட்டிங்கா இருந்தாலும் போன் எடுத்து என்ன ஏதுன்னு கேட்க கூடாதா?